Hello, good morning, all. Wishing you all a very, very happy new year 2025. Healthy, happy, prosperous, abundance of blessings, new year 2025. So, we are back with one more episode of Story with Sairama Rumanala Chilla. Thanks to Harita, one of our friend. அவங்க வந்து புஷ் பண்ணிட்டே இருந்தாங்க என்ன ரொம்ப நாள் ஆச்சு வரலன்னு. ஸோ ஐ வில் மேக் திஸ் இயர் ரெகுலர் ஹேபிட் டு டெஃபினெட்லி அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு ஸ்டோரி வித் சாய்ராமா போடணும்னு ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் எடுத்திருக்கேன். ஓகே, இன்னைக்கு ஸ்டோரி சூப்பரான ஒரு ஸ்டோரி படித்தேன். ஸோ ஐ தாட் ஓகே கேன் ஷேர் வித் யூ ஆல். ஒரு ஊட்டியில் ஒரு பியூட்டிஃபுல் கேம்பஸில் ஒரு ப்ரொஃபஸர் டீச்சர் இருக்காங்க. அவங்களுக்கு அது வந்து லாஸ்ட் டே. ஸோ ரொம்ப வருஷம் அந்த காலேஜில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிராஜுவேட்டாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாண்டட் டு தேங்க் ஹர் ஃபார் ஆல் த சர்வீஸ் தட் ஷி ஹஸ் கிவன். ஸோ அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் நிறைய கொடுத்துருக்கீங்க, ஸோ நாங்கள் பதிலுக்கு உங்களுக்கு என்ன தரணும்னு அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக அவங்க வந்து எனக்கு ஒன்றும் இல்லை ட்ரை லீவ்ஸ் உங்களுக்கு எங்கே ட்ரை லீவ்ஸ் கிடச்சா எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, நீங்கள் ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிளம்பி போகிறாங்க. ஸோ ஒரு இடத்துல ட்ரை லீவ்ஸ் பார்க்குறாங்க. அதை போய் தொட போகும்போது அங்கே ஒரு ஓல்டு ஃபார்மர் வந்து அதை எடுக்காதீங்க, அது வந்து இது பண்ண போகிறோம், காம்போஸ் மேன்யூராக யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன், என்னால் உங்களுக்கு இந்த ட்ரை லீவ்ஸை தர முடியாது அப்படின்னு உரமாக போடுறதுக்கு யூஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது சரி வேற எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்க்க போகிறாங்க. வேறு ஒரு இடத்துல பார்க்குறாங்க. அதை தொடும்போது அதை எடுக்க போகும்போது அங்கே ஒரு ஓல்டு மேன், ஐயோ தொடாதீங்க, என்னோட வாழ்வாதாரமே அதுதான், பயோடிகிரேடபிள் பிளேட்ஸ் அதை வச்சு பண்ணுறேன், ஸோ எனக்கு வந்து இந்த ட்ரை லீவ்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், என்னால் அதை தர முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஸோ உடனே என்னடா அது நமக்கு வந்து சோதனை அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. நடந்து போயிட்டே இருக்காங்க. மக்கள் எல்லாம் வந்து என்விரான்மெண்டல் கான்ஷியஸ் ஆகிட்டாங்க, பேசிட்டு போகிறாங்க. அப்போ வந்து இன்னொரு இடத்துல ஒரு செட் ஆஃப் ட்ரை லீவ்ஸை பார்க்குறாங்க. அதை எடுக்க போகும்போது இல்லை, இது நான் வந்து நெருப்பு போட்டு எரிக்கிறதுக்கு எனக்கு தேவை, இது அதனால் என்னால் தர முடியாதுன்றாங்க. சரி இப்போ என்னடா அது ட்ரை லீவ்ஸே கிடைக்காது, சரி அட்லீஸ்ட் வெட் லீவ்ஸாவது எடுக்கலாம், அது யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க போட்டுருக்கு. ஒரு எங்கள் பக்கத்தில் பாண்ட் ஏதாவது இருக்கான்னு பார்க்க போகிறாங்க. ஒரு பாண்டில் லீவ்ஸ் இருக்குது. ஒரு வெட் லீவை தொட போகும்போது பார்த்தா அதுக்குள்ளே ஆல்ரெடி ஒரு ஆன்டி ஏறி உட்காந்துருக்கு, ஒரு எறும்பு. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த லீவ் எடுத்துகிட்டு அந்த எறும்புக்கு எதாவது ஆகிடும், ஸோ அதுக்கு இது ஒரு லைஃப் சேவராக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை விட்டுறாங்க. பட் தே காட் த லெசன், லைஃப் லெசன். ஸோ திருப்பி போய் அவங்க டீச்சர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து எங்களுக்கு ட்ரை லீஃபும் கிடைக்கல, வெட் லீஃப் கூட எங்களால் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த டீச்சர் வந்து கிவிங் த லைஃப் லெசன் ஃபார் தம். ஸோ ஒரு ட்ரை லீஃப் நம்ம வந்து நினைக்கிறோம் இது ஒரு வேஸ்ட்டுன்னு நினைக்கிறோம். பட் அந்த கடவுளோட படைப்பில் அந்த ட்ரை லீஃப், ஒரு காஞ்சி போன இலைக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படின்னா ஒரு ஹியூமன் லைஃப்க்கு எவ்வளோ வேல்யூ இருக்கும், ரைட்? ஸோ கடவுளுக்கு நேரம் இல்லாமலையா மனுஷங்களை படைச்சு வச்சிருக்காரு. ஹவு மச் ஆஃப் பொட்டென்ஷியல் வி மே ஹேவ் இன்சைட் வித் அஸ், ஃபார் விச் நம்மளை வந்து இங்கே அனுப்பிச்சிருக்காரு. இல்லை, we may have to realize. ஸோ இந்த ஒரு ப்ரெஷியஸ் லைஃபை ஒரு ட்ரை லீஃப்க்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ நமக்கு எல்லாம் எவ்வளோ விஷயத்தை வச்சு அனுப்பிச்சிருப்பாரு, ரைட்? என்னோட மென்டர் ஒரு சூப்பராக ஒரு விஷயம் சொல்லுவார். தான் எல்லாரும் கடவுள்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டாங்களாம். பொட்டென்ஷியலை, ஹியூமனுக்கு இருக்கிற இன்க்ரெடிபிள் பொட்டென்ஷியலை எங்கே வைக்கலாம், மலையில் வைக்கலாமா, தண்ணி கடியில் வைக்கலாமா, எங்கே ஒழிச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு கடவுள் சொன்னாங்களாம், அவனுக்குள்ளே வச்சுட்டு தேட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹவு ட்ரூ இல்லை? ஸோ there is so much potential we all have, which we have to bring it out, right? And this life is precious. ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து ஒரு முக்கியமான டேக்அவே என்னன்னா, இப்படி ஒரு ப்ரெஷியஸ் லைஃப் that we have got, இதை நம்ம எப்படி வேஸ்ட் பண்ணலாம் வித் ஆல் த நெகட்டிவ் எமோஷன்ஸ், ரைட்? ஒரு கோவத்துலேயும் சோகத்துலேயும் டிப்ரெஷன்லேயும் இது நடக்கலை, அது எனக்கு நடக்கலை, அவனுக்கு அது நடந்துச்சு, இந்த ஜெலஸ்லேயும் கம்பேரிசன், பிகாஸ் வி லிவ் இன் த கம்பேரிசன் வேர்ல்டு, வி லிவ் இன் திஸ் இன்ஸ்டன்ட் வேர்ல்டு. ஸோ டக்குன்னு நம்மளுடைய வி கெட் டிப்ரெஸ்ட் அண்ட் டிஜெக்டட் இமீடியட்லி, ரைட்? ஆன் கான்ட்ரரி டு இட், ரைட்? அந்த ஸ்டோரியில் வர ஒரு லீஃப்க்கு இவ்வளோ வேல்யூ இருக்குன்னா நம்மக்கிட்ட இருக்கிற வேல்யூ புரிஞ்சுக்கிட்டு இந்த லைஃப்பை நம்ம ஏன் வந்து சந்தோஷமாக லீட் பண்ணக்கூடாது, ரைட்? ஒய் நாட் மீ, irrespective of my circumstance, I'm going to become happy. ஸோ இந்த நியூ இயரில் நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன். நான் வந்து என்னை சுற்றி இருக்கவங்களையும் சந்தோஷமாக வச்சுருக்க போகிறேன். ஸோ I'm going to be happy at any cost. I'm going to be happy. இந்த ஒரு ஃப்ளவர் எக்ஸாம்பிள் நான் இப்போ ரீசெண்டாக சொல்லிட்டே இருக்கேன் எல்லாத்துக்குமே. ஐ குட் கனெக்ட் வித் திஸ் ஆல்சோ, ரைட்? ஒரு ஃப்ளவர் கிட்டேருந்து வர ஃப்ரேக்ரன்ஸ் வந்து கண்டிஷனலாக என்றைக்குமே வராது. ஃப்ளவருடைய சுபாவம், ஒரு ஃப்ளவர் பூ இருக்குன்னா அந்த மல்லிகைப்பூவுடைய வாசனை இவன் நல்லவன் கெட்டவன் வெள்ளை கருப்பு குண்டு உள்ளின்னு இட் டசன்ட் டிஸ்கிரிமினேட் பண்ணி பார்க்காது. அதோடைய சுபாவம் இஸ் டு கிவ் த ஃப்ரேக்ரன்ஸ், ரைட், ஃப்ரம் இன்சைட். ஸோ அதே மாதிரி நம்ம ஏன் நம்மளுடைய ஹாப்பினஸை வந்து ஒரு இன்னர் விஷயமா வச்சு ஒய் நாட் வி ரிமைன் ஹாப்பி? நான் வந்து சந்தோஷமாக இருக்க போகிறேங்கிற ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன் எடுத்துகிட்டு நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன் டிசைட் பண்ணாலே என்னை சுற்றி இருக்கிற இடம், என்னை சுற்றி இருக்கவங்களை நான் சந்தோஷமாக வச்சுப்பேன், ரைட்? ஸோ அது எப்படி அந்த பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும்னு சொல்லுவாங்க, நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்ம கூட இருக்கிறப்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த 2025ல் நம்ம எல்லாரும் ஒரு டெசிஷன், ஸ்டே ரிமைன் ஹாப்பி irrespective of anything, whatever condition நான் வந்து ஹாப்பியாக இருக்கிற ஒரு டெசிஷன் எடுக்கலாம். நைஸ் டாக்கிங் டு யூ ஆல். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், பாஸ் பண்ணுங்கள், கிட்ஸுக்கு காட்டுங்க. We'll see you soon in one more episode of Story with Sairama.